கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. மீனாட்சி வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னோன்னா, என்ன அப்படின்னா தீபாவோட வாழ்க்கையை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னா, பரவாயில்ல தீபா வாழ்க்கை சம்மந்தம் அவங்க 2 பேர் தான் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னோன்னே, நான் ஒன்று சொல்லட்டுமா பாட்டி, நீங்கள் அதிர்ச்சி ஆகக்கூடாது. நான் ஏன் அதிர்ச்சி ஆக போகிறேன் சொல்லு அப்படின்னோன்னே, அவங்க 2 பேரும் இன்னும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற நீ, அப்புறம் எப்படி அவன் வந்து கார்த்தி வந்து இவ்வளோ கையை தொடாமையே கண்டுபிடிச்சான் அப்படின்னோன்னா, அவங்க 2 பேரும் ரொம்ப அன்பாக இருக்காங்க 2 பேரும். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலை. அதுக்கு காரணம் வந்து அபிராமி அம்மா தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள தீபா வந்து மருமகளாக அவங்க ஏற்றுக்கவே இல்லையா, அவங்க வந்து நல்லா படித்த பொண்ணாக இருக்கணும், அந்தஸ்தோடு இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொன்னதுனால வந்து தீபா வந்து அந்த தகுதியெல்லாம் வளர்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த அபிராமி, இருக்கட்டும் நான் அவளை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு போகிறாங்க பாட்டி. பாட்டி தயவு செஞ்சு நான் இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கக்கூடாது, இதெல்லாம் எதுவுமே தெரியாத லெவலுக்கு வந்து அவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து வைக்கணும். இந்த அதர் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம்ல, ரெசார்ட்டு, இங்கேயே வந்து நான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மேனேஜரை கூப்பிட்றாங்க. மேனேஜரை கூப்பிட்டோன்னா மீனாட்சி கிட்ட இந்த பாலை வந்து ஒரு பவுடரை வந்து ஏதோ ஒன்று கலக்கிறாங்க, கலந்து இதை எப்படியாவது கார்த்திக்கு கொடுத்துரு அப்படின்னா, இந்த பாலை நானே குடிச்சிடுறேன் அப்படின்னு வந்து மேனேஜர் சொன்னான். டேய் இதெல்லாம் நீ குடிக்கக்கூடாது, அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் வாழணுங்கிறதுக்காக நான் ரெடி பண்ண பால் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு வந்து கார்த்திக்கு வந்து எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. கார்த்தி வந்து டேபிளில் எல்லாருக்கூடையும் கார்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒவ்வொருத்தருக்கா பால் கொடுத்துட்டு கார்த்திக் வந்து தனியாக கொடுக்குறப்ப வேண்டான்னு சொல்லாமல் கார்த்தி டக்குன்னு வாங்கிடுறாங்க. வாங்கினோன்னே கார்த்தி வந்து குடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மீனாட்சி கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாட்டி இனிமேல் ஃபோன் பண்ணி அவள்கிட்ட சொல்லிடு அப்படின்னோடனே தீபாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மீனாட்சி. ஆமாம் இங்கே பாரு, இனிமேல் உன் வாழ்க்கையில் வந்து எல்லாமே சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு வேண்டியது எல்லாமே நம்ம செஞ்சாச்சு, கார்த்திக் வருவான் வந்து ரொமான்டிக்காக பேசுவான், மற்ற எல்லாம் நீயே பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னக்கா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் வந்து ரகசியம், நீ கார்த்திக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரூமுக்கு வருவான், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. தீபா வந்து என்ன நடக்குதுன்னே புரியாமல் இவங்க காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ எப்படி அந்த ஆல்பத்தை வந்து நம்ம பாடி கொடுக்கணும், கார்த்திக் சாருக்கும் தெரியாமல் பாடி கொடுக்கணும், அதே சமயத்தில் வந்து இப்போ சிதம்பரம் வேற மிரட்டுறாங்க, அவரை வேற எதிர்த்து பேசியிருக்காங்க, அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கார்த்தி வந்து ரூமில் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.